அரக்கோணத்தில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் ஆள் சேர்ப்பு மற்றும் பயிற்சி மையத்திற்கு சோழ இளவரசர் ராஜ ஆதித்தன் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. யார் இந்த ராஜ ஆதித்ய சோழன்? அமித்ஷா ஒரு தமிழ் இளவரசரின் பெயரை சூட்டுவதற்கு காரணம் என்பது குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் 56வது ஆண்டு விழாவில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சோழ இளவரசர் ராஜ ஆதித்யன் பெருமைகளை சுட்டிக்காட்டி பேசினார். तमिलनाडु ने भारतीय संस्कृति को बहुत मजबूत किया है. तमिल भाषा, तमिल संस्कृति और तमिल परंपराएं, इस प्रशिक्षण केंद्र का नाम चोल वंश के महान योद्धा राजादित्य चोल के नाम से करते हुए குறிப்பாக ராஜராஜ சோழன் ஆட்சியில் கிபி 880ஆம் ஆண்டு திருப்புரம்பியம் போரில் வென்று சோழ பேரரசருக்கு அடித்தளம் அமைத்தார் விஜயால சோழன். அவரது மகன் ஆதித்ய சோழன் ஆட்சியில் சோழ பேரரசு விரிவடைந்தது. அவரது மகன் பரந்தக சோழன் ஆட்சியில் சோழர்களின் ஆட்சி குமரி தொடங்கி வடக்கே நெல்லூர் வரை நீண்டது. குறிப்பாக ராஷ்டிரகூட மன்னர்களை தொடர் தோல்விக்கு உள்ளாக்கி சோழ ராஜ்யத்தை விரிவுபடுத்தி இருந்தார். ஆனால் ராஷ்டிரகூடர்களின் பகை மட்டும் நீரு பூத்த நெருப்பாகவே இருந்தது. அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் படையெடுத்து வரலாம் என்கிற நிலையால் இளவரசனாக இருந்த ராஜ ஆதித்ய சோழனை வட எல்லையில் படையமைத்து நிர்வாகம் செய்ய உத்தரவிட்டிருந்தார் பரந்தக சோழன். எதிர்பார்த்தபடியே ராஷ்டிரகூட மன்னன் 3ஆம் கிருஷ்ணன், கங்க மன்னன் பூதுகன் உள்ளிட்டவர்களை ஒருங்கிணைத்து பெரும் படையுடன் சோழ தேசம் நோக்கி விரைந்தார். கிபி 949ஆம் ஆண்டு இப்போதைய அரக்கோணத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள தக்கோலம் என்கிற இடத்தில் இரு படைகளும் மோதின. குறைந்த எண்ணிக்கையில் இருந்தாலும் ராஜ ஆதித்ய சோழனின் தலைமையில் மிகவும் தீரத்துடன் போர் புரிந்தனர் சோழ படையினர். சிறிய படை பெரும் படையை சிதறடித்துக் கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட வெற்றி உறுதி என்று சோழர்கள் முன்னேறி கொண்டிருந்தனர். குறிப்பாக தலைமையின் இலக்கணமாக ராஜ ஆதித்ய சோழன் தனது அனைத்து படை கருவிகளையும் உபயோகித்து போரிட்டதாகவும் அவரை நெருங்க முடியாமல் எதிரி படைகள் திணறியதாகவும் இதுவே சோழ படைக்கு பெரும் உத்வேகமாக அமைந்தது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். தீரத்துடன் போரிட்டுக் கொண்டிருந்த ராஜ ஆதித்ய சோழனை வீழ்த்தினால் மட்டுமே போரில் வெல்ல முடியும் என்று முடிவு செய்த கங்க மன்னன் பூதுகன் தனது படைகள் ராஜ ஆதித்தனை மட்டும் குறிவைத்து தாக்க திட்டமிட்டான். தனது படை தலைவர்களில் ஒருவனான மணலேரா என்பவனுடன் சேர்ந்து ராஜ ஆதித்தனையும் சோழ படையையும் பிரிக்க வியூகம் வகுத்தான். இதன்படி சோழ படைகளை திசை திருப்பி ராஜ ஆதித்தனை தனிமைப்படுத்தினார்கள். அப்போது பூதுகன் ராஜ ஆதித்தனை நோக்கி மெல்ல முன்னேறி அம்புகளை எய்தான். திடீர் தாக்குதலை எதிர்பாராத ராஜ ஆதித்ய சோழன் தற்காத்து கொள்ள முயன்றாலும் பூதுகன் விட்ட அம்புகளில் ஒன்று ராஜ ஆதித்தன் மார்பில் தைத்தது. போர்க்களத்தில் யானையின் மீது அமர்ந்த நிலையில் வீரமரணம் அடைந்தார் ராஜ ஆதித்ய சோழன். தலைவன் இல்லாத படை சிதறியது. ராஷ்டிரகூடர் படை வென்றது. இறுதி வரை போரிட்ட ராஜ ஆதித்தனை யானை மேல் துஞ்சிய சோழர் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். போர்க்களத்தில் மட்டுமல்ல மக்கள் நலனிலும் அக்கறை கொண்ட இளவரசனாக இருந்தவர்
ராஜ ஆதித்யன் என்கிறார்கள். போர்க்களத்திற்கு சென்ற வீரர்களை கொண்டு ஒரு ஏரியை வெட்டியவர் ராஜ ஆதித்ய சோழன். அதற்கு தனது தந்தை முதலாம் பரந்தக சோழனின் பெயரையே சூட்டினான். செயற்கையாக வெட்டப்பட்ட பெரிய ஏரியாக இன்றைக்கும் மக்களுக்கு பயனளித்து வருகிறது. குறிப்பாக சென்னை மக்களின் தாகத்தை தீர்த்து வரும் வீராணம் ஏரி என்கிற வீரநாராயணன் ஏரிதான் அது. கல்கியின் புகழ்பெற்ற நாவலான பொன்னியின் செல்வன் தொடக்கம் இந்த ஏரியில்தான் தொடங்கும். இத்தகைய சிறப்பு பெற்ற ராஜ ஆதித்ய சோழனின் பெயர்தான் அரக்கோணத்தில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் ஆள்சேர்ப்பு மற்றும் பயிற்சி மையத்திற்கு அண்மையில் சூட்டப்பட்டது. மத்திய தொழில் பாதுகாப்பு படை விழாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுகையில் ராஜ ஆதித்ய சோழன் சோழ பேரரசின் பெருமையை முன்னெடுத்து சென்றார் என்றும் இந்த தக்கோலம் பகுதியில்தான் தனது வலிமையையும் தியாகத்தையும் வெளிப்படுத்தி வீரமரணம் அடைந்ததாக குறிப்பிட்டார். தக்கோலத்தில் அமைந்துள்ள தொழிற்பாதுகாப்பு படை பயிற்சி மையத்திற்கு சோழ வம்சத்தின் மாவீரர் ராஜ ஆதித்ய சோழர் பெயர் வைக்கப்பட்டு உள்ளதற்காக தாம் பெரும் மகிழ்ச்சி அடைவதாகவும் அமித்ஷா தெரிவித்தார். तक्कोलम का नामकरण किया गया है चोल वंश के महान योद्धा राजादित्य चोल के नाम से करते हुए मैं बहुत बहुत आनंदित और उत्साहित हूँ. CISF-இன் இயக்குனர் ஜெனரல் ராஜ்விந்தர் சிங் பட்டி இந்த ஆண்டு பிப்ரவரி 24 அன்று இந்த பெயர் மாற்றத்திற்கான உத்தரவை பிறப்பித்தார். 1983 ஜூன் 15 துவக்கப்பட்ட இந்திய அரசின் மத்திய காவல் ஆயுத படைகளில் ஒன்றுதான் CISF. தமிழகத்தை பொறுத்தவரையில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் அமைந்துள்ள தக்கோலம் பயிற்சி மையத்தில் பயிற்சிகளை மேற்கொண்டு இந்திய துணை ராணுவமாக திகழும் இவர்கள் பல்வேறு பகுதிகளில் முக்கிய பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அணு உலைகள், விண்வெளி ஆய்வகங்கள், துறைமுகங்கள், விமான நிலையங்கள், பாதுகாப்பு தேவைப்படும் அரசு கட்டிடங்கள், பிரதான சின்னங்கள் போன்றவற்றைகளை பாதுகாக்கும் பணிகளில் முன்னிலை வகிக்கின்றன. இதன் தலைமைச் செயலகம் புதுடெல்லியில் உள்ளது. இந்த படை மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறது. குறிப்பாக இந்திய தலைநகருக்கு அச்சுறுத்தல் அதிகமானதை அடுத்து 2007 முதல் டெல்லி காவல்துறையிடமிருந்து டெல்லி மாநகரை பாதுகாக்கும் பணியை பெற்று டெல்லி முழுவதும் உள்ள முக்கிய சாலைகள், ரயில் நிலையங்களில் எல்லாம் CCTV-க்கள் மூலம் தொடர்ச்சியாக கண்காணித்து பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின்படி 1969 மார்ச் 10ஆம் நாளில் 2800 படை வீரர்களுடன் மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை அமைக்கப்பட்டது. இதன் முக்கிய பணியாக அப்போது மத்திய அரசு நிறுவனங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு வழங்குவதாகும். பின்னர் 1983 ஜூன் 15ஆம் நாளில் இயற்றப்பட்ட மற்றொரு சட்டத்தின்படி ஆயுதம் ஏந்தும் உரிமை வழங்கப்பட்டது. பின்னர் இதன் அதிகாரங்கள் விரிவாக்கப்பட்டு மத்திய அரசு சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க தொடங்கியது. தற்போது இப்படையில் 1,20,000 படை வீரர்கள் உள்ளனர். உலகில் உள்ள தொழிற்துறை பாதுகாப்பு படைகளில் இப்படையே மிகப்பெரிய படை என்பது பெருமைக்குரிய விஷயமாகும். தற்போதைக்கு 300 தொழில் நிலையங்களுக்கு பாதுகாப்பு வழங்கி வருகிறது. அணு உலைகள், விண்வெளி ஆய்வகங்கள், இராணுவ அமைவிடங்கள், சுரங்கங்கள், எண்ணெய் வயல்கள், சுத்திகரிப்பு ஆலைகள், கனரக ஆலைகள், எஃகு உலைகள், அணைக்கட்டுகள், உரக்கிடங்குகள், விமான நிலையங்கள், நீர்மின் நிலையங்கள், நாணய அச்சு ஆலைகள், சில பன்னாட்டு இந்திய தனியார் நிறுவனங்கள் போன்றவைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. இவ்வமைப்பு பாதுகாப்பு மட்டுமின்றி தனியார் அமைப்புகளுக்கு பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனைகளும் அளித்து வருகிறது.
இதன் ஆலோசனை மையங்கள் நாடு முழுவதும் உள்ளன. தேர்தல் பணிகளின் போதும் இப்படை பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக விமான நிலையங்கள் எல்லாம் இப்படையின் பாதுகாப்பில் உள்ளன. இதற்கு முன் அந்தந்த மாநிலங்களின் விமான நிலைய காவலர்களின் கண்காணிப்பு நிலையங்கள் இருந்தன. 1999 நடந்த இந்தியன் ஏர்லைன் விமானம் 814 விமான கடத்தலுக்கு பின்னர் விமான நிலையங்கள் எல்லாம் படிப்படியாக இப்படையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டன. 2000 பிப்ரவரி 3 ஜெய்ப்பூர் விமான நிலையமே மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படையின் கீழ் வந்த முதல் விமான நிலையமாகும். தற்போதைக்கு 58 சர்வதேச மற்றும் உள்நாட்டு நிலையங்கள் இதன் பாதுகாப்பில் உள்ளன. இங்கு பயிற்சி பெறும் நபர்கள் அதுல் என்ற ஃபயர்மேனிடம் பேசிய போது, நாங்கள் இங்கு 3 மாதங்களுக்கு முதற்கட்ட பயிற்சி எடுத்துக்கொண்டு பின்னர் ஹைதராபாத்தில் உள்ள மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை மற்றொரு பிரிவின் ஃபயர்மேன் உண்டான பயிற்சி கொடுக்கப்படும் என கூறினார். ஃபயர்மேன் என்றால் இது மட்டுமின்றி உடைந்த கட்டிடங்கள் இருந்து மக்களை எவ்வாறு காப்பாற்றுவது குறித்து பயிற்சிகள் வழங்கப்படும் என வழங்கப்படும். அதில் பல்வேறு வகையான பயிற்சிகள் கொடுக்கப்படும். பயிற்சிகள் முடிவுற்ற பிறகு டெல்லியில் இருந்து அவர்களுக்கென எங்கு பணி ஒதுக்கீடு செய்யப்படும் என கூறினார் பயிற்சியாளர் கார்த்திக். சிஎஸ்எஃப் மொத்தம் இங்கே வந்து எனக்கு 13 வருஷம் ஆச்சு. 13 வருஷத்தில் நான் 6 வருஷம் இங்கே அவுட் ஆஃப் ஜோன் பார்த்தேன். அதுக்கப்புறம் 6 வருஷம் அதுவும் அவுட் ஆஃப் ஜோன் தான், 12 வருஷம். அதுக்கப்புறம் 1 வருஷம் இப்போ நெய்வேலியில் பார்த்துட்டு இங்கே வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா பேசிக் இங்கே நடக்கும். ட்ரைனிங் சொல்லுவோம். லேடிஸ் ஜென்ட்ஸ் 2 பேருக்கும் இங்கே நடக்கும். மொத்தம் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் பார்த்திங்கன்னா 8 மாதம். அதுக்கப்புறம் ப்ரீ கமாண்டோன்னு சொல்லுவோம், அது 1 மாதம். காலையில் பிடியிலேருந்து ட்ரில்லேருந்து WT வெப்பன் கிளாஸ், அதுக்கப்புறம் இன்டோர் தனித்தனியாக நடக்கும். கடந்த 56 ஆண்டுகளாக CISF அதன் செயல்திறனை பல மடங்கு அதிகரித்து வளர்ச்சியடைந்திருப்பதாக CISF தலைமை இயக்குனர் திரு ராஜ்விந்தர் சிங் பட்டி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், தற்போது சுமார் 2 லட்சம் வீரர்களுடன் CISF நாடு முழுவதும் 25 மாநிலங்கள், 5 யூனியன் பிரதேசங்களில் 68 விமான நிலையங்கள், டெல்லி மெட்ரோ ரயில், 103 மின் உற்பத்தி நிலையங்கள், 18 அணுசக்தி நிலையங்கள், விண்வெளி துறையை சார்ந்த 17 இடங்கள், 47 மத்திய அரசின் கட்டிடங்கள், 14 துறைமுகங்கள், 6 பாதுகாப்பு நிலையங்கள், 37 எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு அலகுகள், 19 இரும்பு தொழிற்சாலைகள், 10 நிலக்கரி சுரங்கங்கள் என்பன உள்ளிட்ட 359 முக்கிய இடங்களில் பாதுகாப்பு அளித்து வருகிறது. 150க்கும் மேற்பட்ட முக்கிய பிரமுகர்களுக்கு CISF-இன் சிறப்பு பாதுகாப்பு குழு பாதுகாப்பு வழங்கி வருகிறது. நாட்டின் 22 மாநிலங்களில் உள்ள 113 தீயணைப்பு நிலையங்களில் CISF-இன் சிறப்பு தீயணைப்பு பிரிவை சேர்ந்த சுமார் 9000 பணியாளர்களை பணிக்கு அமர்த்தி உள்ளது. CISF படைப்பிரிவின் ஒவ்வொரு பிராந்தியத்திலும் அந்தந்த பகுதியை சேர்ந்த 60% பேர் பணியமர்த்தப்பட்டு உள்ளதாகவும் 10 ஆண்டுகள் பணி நிறைவுக்கு பின்னர் வீரர்கள் விரும்பும் இடங்களில் பணியமர்த்தப்படுகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார்.
2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தயாராகும் வகையில் CISF-இல் 300 விளையாட்டு வீரர்களை கொண்ட சிறப்பு பிரிவு உருவாக்கப்படும் என்ற தகவலையும் அவர் கூறினார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த துணை ராணுவ படை பயிற்சி மையத்திற்கு சோழ இளவரசர் ராஜ ஆதித்தன் பெயர் சூட்டுவது பொருத்தமான விஷயம்தானே?